திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு 28ங்கிறது தேவையில்லாத வேலை. 25 குடுத்துருக்கலாம். ஸோ அந்த அதிகம் அந்த 3 தொகுதி அதிகம்ங்கிறதே எல்லா இடத்துலயும் ஷார்டேஜ் ஆயிடுச்சு. திருமாவளவன் 10 சீட்டு கேட்குறார். 10 சீட்டும் 10 ரிசர்வ். அப்படி வந்துச்சுன்னா வட மாவட்டங்களில் உள்ள 10 ரிசர்வ் தொகுதிகளையும் திரும்ப வாங்கிட்டாருன்னா திமுக எப்படி அரசியல் பண்ண முடியும்? நான் தான் கூட்டணியில் 3வது பெரிய கட்சியாக இருக்கும்போது தேமுதிக வர்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கீங்க, அவங்க 3வது பெரிய கட்சி ஆயிரும், எனக்கு வரிசையில் 4வது கூட்டணி கட்சியாக போயிடுவேன், நான் சீனியாரிட்டி போகுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அதனால தான் இப்போ சிஎம் கூட்டம் என்ன பேசியிருக்காரு, இந்த முறை காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுக்குறாங்க. மீண்டும் மீண்டும் ஒரே தொகுதியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுனால 7 தொகுதியை நாங்கள் தரமாட்டோன்னு இந்த ட்ரிப்பு திமுக சைலண்டாக காங்கிரஸ்ட்ட சொல்லிடுச்சு. மீண்டும் மீண்டும் இதே நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அங்கே அரசியல் பண்ணுறதே வேணாமாக்கி திமுக. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல்வாக்கு இல்லாத ஒரு தொகுதியை நீங்கள் கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், எந்த சீட்டு வேணாலும் கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? திமுக ரிஸ்க் எடுக்குதுல்ல. இப்போ நீங்கள் கொடுக்குற 6 சீட்டும் நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு செல்வாக்கான தொகுதிகளை மட்டும்தானே நீங்கள் வாங்குவீங்க. அதை ஒத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சீட்டுக்கு முன்ன பின்ன வரும்போது நீங்கள் இதில் பிரச்சனை பண்ணீங்கன்னா சரியாக இருக்குமா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். இப்போ திமுக கூட்டணியில் இப்போ காங்கிரஸுக்கு அப்புறமும் கூட இப்போ சீட் ஷேரிங்கில் பயங்கரமான ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு, முறியக்கூடிய தருவாயெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன நிலைமையில் இருந்துட்டு இருக்கு? இப்போ ஏதேனும் எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்கள் இருக்கா? யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணப்படாத சிபிஎம்முக்கு நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. 6 நாங்கள் எங்களுக்கு கொடுங்க, 5 தான் நீங்கள் வந்து முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாரு, பட் நாங்கள் வந்து ஆலோசிச்சுட்டு நாங்கள் வந்து மீண்டும் அணுகுவோம் அறிவாலயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விசிகாவுக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, விசிகா எவ்வளோ கேட்குறாங்க, அதே போல் தேமுதிகவும் இப்போ தேமுதிகாவை தான் அவங்கள வந்து காட்டி காட்டி நீங்கள் நேற்று வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன போய்கொண்டு இருக்கிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு உண்டான அந்த தொகுதி பங்கீடு? இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு 28ங்கிறது தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்ம எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டாங்க. 25 கொடுத்துருக்கலாம். நீங்கள் அவங்களே 3 அதிகம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அதிகம் அந்த 3 தொகுதி அதிகம்ங்கிறதே எல்லா இடத்துலையும் ஷார்டேஜ் ஆகிடுச்சு. அடுத்தடுத்த விஷயங்கள் ஆகிடுச்சு. ஏன்னா கடந்த தேர்தலில் 6 6 6ன்னு வாங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குறிப்பாக மதிமுகவுக்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. சிபிஐக்கு அதே மாதிரி 5 அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ். எப்படி ரூமர்னா, நீங்கள் இந்த முறை வந்து தேமுதிக புதுசாக வந்தவங்களுக்கு 10 10+1 அப்படின்னு ஒரு ரூமர். அது உடனே விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்பட்டு, காரணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட 15 வருஷமாக நம்ம இருக்கோம், கூட இருக்கோம் அவங்களோட. பட்டு இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணேன். நேற்று வந்து தேமுதிகவுக்கு என்ன 10ன்னு கொடுத்தா, அப்போ எங்களுக்கு எவ்வளோ, எனக்கு டபுள் டிஜிட் வேணும் அப்படிங்கிறது அவருடைய பார்வையாகவே இருந்தது. அதே மாதிரி சிபிஎம் வந்து அதே ஒரு விஷயந்தான். சிபிஎம்முக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, 6வது கொடுக்கணும் எங்களுக்கு. நீங்கள் எப்படி 5 கொடுத்தீங்க? சிபிஐ வேணால் ஒத்துக்கலாம், நாங்கள் வந்து கடந்த தேர்தலில் வாங்கினதாக கொடுக்கணும், இல்லைனா எங்களுக்கு ஒரு சீட்டு அதிகமாக தான் கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய பிடிவாதம். ஸோ அவங்க 2 பேரும் தான் பிரச்சனையே அவங்களுக்கு. திமுகவுக்கு மற்றபடி நீங்கள் வந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ புரிஞ்சுக்கிட்டார் சூழ்நிலை கடுமையாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த அடுத்தடுத்த விஷயங்கள் குழப்பங்கள் அதனாலேயே மட்டும் பார்த்தீங்கன்னா திமுக 159 தொகுதிகள் தான் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் வந்து அகாமடேட் பண்ண வேண்டிய கட்டாயம், யாருக்கும் வருத்தம் இல்லாமல் பார்க்கணும். பட் அதே சமயத்தில் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட முடியாது. நீங்கள் காங்கிரஸே எவ்வளோ சொன்னிச்சிங்க? 35 41ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொடுக்க முடியுமா இல்லையாங்கிறது இப்போ காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. செல்வ பிறந்தையை வருத்தப்படுறாரு, எங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டதா எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க கூட்டணி கட்சிகள்லாம், நியாயம் இல்லை அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்குது. காங்கிரஸுக்கு ஏன் 28 கொடுக்கணும்? நம்ம என்ன அந்த கட்சி வளர்த்துருச்சிங்க தமிழ்நாட்டில்? இல்லை அந்த தலைவர்கள் தான் என்ன திமுகவையும் நம்ம கூட்டணியும் என்ன வளர்த்துட்டாங்க? அவங்க
ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து சீட்டை வாங்கிட்டு போறதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வரமாட்டாங்க அவங்க. அவங்களுக்கு ஏன் குடுக்குறீங்கங்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பட் இந்த முறை அதே மாரி மக்கள் நீதி மய்யம். அவங்களுக்கு என்னன்னா 3 சீட்டா, 2 சீட்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் கூட, அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஈகோ. டார்ச் லைட்டு எங்களுடைய சின்னத்திலே நாங்க நிக்கிறோம். உதயசூரியன்னா சரியா இருக்காதான்னு. நீங்க 3 சீட்டு குடுத்து டார்ச் லைட்டுங்கிறது குடுத்தீங்கன்னா, இது சட்டமன்ற தேர்தல் ரொம்ப கஷ்டம். இவங்க நினைக்கிற மாரி கிடையாது. எந்தெந்த சீட்டு நீங்க வாங்குறீங்களோ, அந்த சீட்ல பிஜேபியோ, நீங்க ஏடிஎம்கேயோ நின்னு போட்டு இவங்கள காலி பண்ணிட்டாங்கன்னா, திமுகவுக்கு சங்கடம். நீ ஐயுஎம்எல்லுக்கு ஏன் 3 குடுத்தாங்க, திரும்ப 2 முறைன்னு ரைட்டு ஓகேன்னு ஓகேன்னு போறாங்க. ஏன்னா, கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். திருமாவளவனுக்கு இன்னொரு சங்கடம். அதாவது ஹக்கீம் நல்லா புரிஞ்சுங்க. திருமாவளவன் 10 சீட்டு கேட்குறார். 10 சீட்டும் 10 ரிசர்வ். ஓ! அப்படி வந்துச்சுன்னா, வட மாவட்டங்கள்ல உள்ள 10 ரிசர்வ் தொகுதிகளையும் திரும்ப வாங்கிட்டாருன்னா, திமுக எப்படிங்க அரசியல் பண்ண முடியும்? சொல்றேன் நான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்லயே அவர் வந்து பொது தொகுதி எங்களுக்கு ஒதுக்கணும்லாம் கேட்டாரு. இப்போ இது தனி ஏங்க தொகுதி தான் கேட்டிருக்காரா? இல்ல நீ அதுதான் சொல்றேன் நானு. 2 தொகுதி இருக்கலாம். தனி தொகுதிய தாண்டி மீதி என்ன 2 தொகுதி வேணா குடுக்கலாம். பொது தொகுதி குடுக்கலாம். அதுக்கு மேல என்ன தர முடியும் அவருக்கு? கஷ்டம்ன்றேன் நானு. நீங்க நீங்க திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் அவங்க நீ எத சொன்னீங்கனாலும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சார்ந்த கட்சிங்கிறத மறுக்குவீங்களா? மறுக்க மாட்டீங்களா? நீங்க மறக்க முடியாதுல்ல, மறுக்க முடியாதுல்ல. அந்த சமூகத்தினுடைய மக்கள் ஆதரவு இல்ல பெற்ற அது கட்சியா தான் அப்படி இருக்கு. ஆமா அந்த கட்சி அப்படி போகும்போது நீங்க பொது தொகுதி நீங்க வேணா நீங்க வெளியில வேணா காட்டிக்கலாம் ஹக்கீம். அந்த பொது தொகுதிய உங்களால ஜெயிக்கணும்ல நீங்க. குறிப்பா வட மாவட்டங்களுடைய சமூக நிலை எல்லாத்துக்கும் தெரியும். வன்னியர் வெர்சஸ் பறையர் சமூகத்தினுடைய பறையர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பயங்கர டெட் எகென்ஸ்டா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு பொது தொகுதிய நீங்க எடுத்தீங்கன்னா, அவங்க வேற மாரி விமர்சனம் போய் அந்த தொகுதியை இழக்க வேண்டிய நிலை வரும். திமுக கூட்டணி இழக்கும். அது சரியா இருக்காது. அத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா திருமாவளவனுக்கு புரியும். இல்லன்னுலாம் சொல்லல. பட் அவ்வளோ தொகுதிங்கிறப்போ, இப்ப நிலைமை தற்போதைய நிலை என்ன? தேமுதிகவுக்கு 8 தொகுதி அப்படிங்கிறாங்க. 7 தொகுதிங்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ராஜ்யசபா குடுத்தாச்சு. விசிகாவ கூப்பிட்டு அவங்க எவ்வளோ தேமுதிக குடுக்குறோமோ, அதோட உங்களுக்கு ஒரு தொகுதி கூட தர்றோம். நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க தான் கூட்டணியில 3வது பெரிய கட்சி. அப்ப அவருக்கு அது ஒரு சங்கடம் படுறாரு. என்ன பண்றாரு? நான் தான் கூட்டணியில 3வது பெரிய கட்சியா இருக்கும்போது, தேமுதிக வர்றாங்க. அவங்களுக்கு நீங்க அதிகமா குடுத்துட்டீங்க. அவங்க 3வது பெரிய கட்சி ஆயிரும். எனக்கு வரிசையில 4வது கூட்டணி கட்சியா போயிடுவேன் நானு. சீனியாரிட்டி போகுது எனக்கு. அப்படிங்கிற மாரி அவரு ஃபீல் பண்றாரு. அதனால தான் இப்போ சிஎம் கூப்பிட்டு என்ன பேசியிருக்காரு? சிபிஎம்ட்ட நீங்களும் 5 தொகுதிய ஒத்துக்கங்க. அப்படின்னு ஒரு டிமாண்ட் சொல்லியிருக்காரு. அதே மாரி விசிகாட்ட தேமுதிகக்கு எத்தனை சீட்டு குடுக்குறோமோ, அதோட +1 உங்களுக்கு கூடுதலா தரேன். நீங்க வருத்தப்படாம இருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது இதன் தொடர்ச்சியா நாளைக்கு அவசர உயர்நிலைக்குழு கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு கூட்டுறாங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு பேசப் போறாங்க. பட் இவரு சிபிஎம் வந்து என்ன பண்ணியிருக்கு, அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். சிஎம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. டிஸ்கஸ் பண்றோம்னு சொல்றோம். பிடிவாதம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க விட்டு குடுத்து தான் ஆகணும். இதுல போய் பெரிய ஆளு, சின்ன ஆளுங்கிறதுல எதிர்க்கட்சிகள் இத சந்தோஷப்படுவாங்க அவங்க. எப்ப எப்பன்னு இருக்கும்போது நீங்க ஒரு வாய்ப்ப குடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான். நீங்க நேத்துடைய அறிக்கையெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துற மாரி. நீங்க கூட்டணியில எத்தனை கேட்கறதே கூட எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு கூட எங்களுடைய முக்கியத்துவத்த நீங்க நீங்க புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு வார்த்தை. ரைட் அதே மாரி இன்னும் ஒரு சிக்கல் அவருக்கு என்ன சிக்கல்னா, கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி குடுத்துட்டு இருக்காரு அவரு எம்எல்ஏ சீட்டு. அது ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு வேட்பாளர். ஏற்கனவே வேட்பாளர்களாகவும், திரும்பி திரும்பி அவங்களுக்கு குடுத்துட்டு இருக்கிறது அந்த கட்சியில ஒரு பெரிய அதிருப்தி ஆயிட்டு இருக்கு. புதுசா கேட்பாங்கல்ல சீட்டு. அதுவுமே அவருக்கு பெரிய சங்கடமா இருக்கு. அதனாலேயே அவர் பெரிய கடுமையான நெருக்கடியில இருக்காரு. திருமா. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லன்னு வச்சுக்கங்களேன். பட் என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வந்துருச்சு. நான் நாளைக்கு ஈவினிங்குள்ள கிட்டத்தட்ட எல்லாம் ஃபைனல் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன் ஐக்கியம். அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல விசிகா அவருடைய இந்த திருமாவளவனுடைய இந்த ஸ்பீச்சு, அவர் அந்த Facebookல போட்ட அந்த லைவ் இவைகளெல்லாம் வந்து அந்த சமூகத்திற்கு ஒரு மெசேஜ் அவரு சொல்றாரு இல்லையா? அதாவது இப்ப நம்ம 25 வருஷம் கடந்துட்டோம். இருந்தாலும் நம்ம வந்து போராடி பெறக்கூடிய இதுவா இருக்கு. நம்மள ஊக்கப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல.
அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். நம்ம வந்து இன்னும் ஒரு சில சொற்ப எண்ணிக்கையில தான் நமக்கு சீட்டே கிடைக்க போகுது. அதனால ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காதீங்க. அப்படின்ற மாரிலாம் அவர் வந்து முன்கூட்டியே அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கும், சமூகத்துக்கும் ஒரு செய்தி சொல்றாரு. இப்போ அந்த தொண்டர்களும், சமூகமும் எப்படி பார்க்கும்? திமுக நமக்கு உரிய இடங்கள கொடுக்க மாட்டேங்குது. கடந்த காலத்திலேயே ஒரு விமர்சனம், நமக்கு வந்து ரிசர்வ்டு தொகுதி மட்டும் தான் குடுக்குறாங்க. பொது தொகுதி நமக்கு வழங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் திமுக மேல வப்பாங்க. இப்போ திருமாவும் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்த வைக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல்லயும் அவர் பொது தொகுதி கேட்டாரு, குடுக்கப்படல. இந்த தேர்தல்லயும் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வழங்கப்படும்னு தெரியல. இவருடைய இந்த மெசேஜ் கிரவுண்ட் லெவல்ல வேற மாரி பிரதிபலிக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல? லைக்கம் நீங்க அதுதான் உண்மை. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஒரு விஷயம் விசிகாக்கான ஏரியா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சென்னையில ஆரம்பிச்சு விழுப்புரம் அவ்வளோதான். சிதம்பரம். அதான் சொன்னேன். விழுப்புரம், கடலூர் அவ்வளோதான். நீங்க அத தாண்டி இல்ல அவங்களுக்குள்ள. ஸோ நீங்க அங்கெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட அதே தொகுதி, அதே ஏரியாவ அதுல உள்ள 10 தொகுதி, 12 தொகுதிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்த முறை காங்கிரஸுக்கு 28 சீட்டு குடுக்குறாங்க. மீண்டும் மீண்டும் ஒரே தொகுதிய நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுனால 7 தொகுதிய நாங்க தரமாட்டோம்னு இந்த ட்ரிப்பு திமுக சைலன்ட்டா காங்கிரஸ்ட்ட சொல்லிடுச்சு. வள்ளியூர் மாரி குறிப்பிட்ட சில தொகுதிகளை மீண்டும் மீண்டும் நீங்க கேட்கறதுனால, எங்க ஆட்கள் எல்லாமே அதிருப்தி ஆகுறாங்க. மீண்டும் மீண்டும் இதே நீங்க வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் அங்க அரசியல் பண்றதே வேணாமாக்கும் திமுக. வள்ளியூர் வள்ளியூர் எங்கம்மா இனிமே காங்கிரஸ் தானம்மா குடுக்க போறாங்க. அப்படியே அதிருப்தி அவங்களுக்கு வரும்ல. பெரிய கட்சி அவங்களுக்கு. பட் நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல தர முடியாது ஹக்கீம். டெல்டால பெருசா தர முடியாது. சிக்கல். ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். திமுக அப்படிதான் நினைக்குது. 200+ எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ஜெயிச்சா தானே. சீட்ட வாங்கிட்டு நீங்க தென் மாவட்டங்கள்ல பண்ண முடியாதுங்க. சுத்தமா உங்களுக்கு விசிக்காக தர முடியாது. டெல்டாலையும் பெருசா தர முடியாது. வட மாவட்டங்கள் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க 6 சீட்டு வாங்கினாலும் சரி, 8 சீட்டு வாங்கினாலும் 8 எம்எல்ஏக்கள். சில தவறுகள் உங்க சைடு நடந்தாலே ஒழிய, கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி. உங்க வேட்பாளர் சரியா நீங்க ஸ்லிப் ஆயிட்டாரு, சரியா ஒர்க் பண்ணல, கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு இழந்துருவாங்க. பட் இந்த 8 எம்எல்ஏங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் தானே. அதான் நான் சொன்னேன். காங்கிரஸே திமுக தெளிவா இருக்கு. நீங்க கேட்கிற சீட்ட நாங்க குடுத்துட்டோம். 28 அதாவது நான் வந்து நம்பர்ஸ். பட் ஆனா, தொகுதிகள் விஷயத்துல 7 தொகுதிகள நான் மீண்டும் மீண்டும் ஒரே தொகுதிய குடுத்துட்டு இருக்கிறோம். தரமாட்டோம் நாங்க அப்படின்னு காங்கிரஸுக்கு சைலன்ட்டா திமுக ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு. நீங்க மாத்திக்கங்க. காரணம் என்னன்னா, 3 சட்டமன்ற தேர்தலா அதே தொகுதிய நீங்க வாங்கிட்டு போயிருக்கிறதுனால, எங்களுடைய தொண்டர்கள் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. இப்ப இதே பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்கு ஹக்கீம். ஏடிஎம்கேக்கும், அமமுகக்கும் இதே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இல்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ கலைஞர் காலத்து திமுகவ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆ கலைஞர் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து தள்ளி விட்டுருவாரு. கஷ்டமான தொகுதிகள குடுப்பாரு. அவங்க ஜெயிச்சுக்கிட்டோம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி விட்டுருவாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் அப்படி இல்ல. நாம வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்பணுங்கிறதுல குறியா இருப்பாரு அப்படின்ற மாரி 100% சொல்றாங்க. ஈவன் ஜெயலலிதா அம்மையாரோட ஒப்பிடுறாங்க திரு ஸ்டாலின் அவர்கள. அவர் ஆர்கனைசர். ஜெயலலிதா அம்மா எப்படி ஆமாமா. ஆர்கனைசரோ, ஆமாமா. ஸ்டாலின் உண்மைதான். அவர்களும் ஆர்கனைசர். இப்போ ம். இப்ப நம்ம கோவையில எதுவுமே நமக்கு பெருசா இருப்பு இல்ல திமுகவுக்கு அப்படின்னா, அது வந்து சிபிஎம் பார்த்துக்கட்டும், இல்ல மத்த கட்சி பார்த்துக்கட்டும் அப்படின்னு நம்ம விடாம, இங்க திமுகல இருக்கக்கூடிய திமுககாரர் செந்தில் பாலாஜிய வச்சு நாம அங்க வொர்க் பண்ணி, நம்ம க க கோவையில திமுக வளர்ப்போம் நாம. அப்படின்னு ஸ்டாலின் பண்றாரு. கலைஞர் திமுக வேற, ஸ்டாலின் திமுக வேறன்னு சொல்றாங்க. நல்ல எக்ஸாம்பிள் ஹக்கீம். இது ஞாபகப்படுத்துனீங்க. கடந்த தேர்தல் 2021ல நடந்துச்சுல்ல அரவாக்குறிச்சி. அண்ணாமலை வந்த உடனே கொங்கு மக்கள் கட்சிக்கு கொடுத்த தொகுதிய டக்குன்னு மனிதநேய ஜவஹர்லால் மக்கள் அவருக்கு கட்சிக்கு வழங்கப்பட்டது. பிறகு பாபநாசம் தொகுதி அவருக்கு மாத்தி மாற்றப்பட்டது. குடுத்தாரு. காரணம் என்னன்னா, மனிதநேய மக்கள் கட்சி அங்க தேவையில்லாம அங்க ஒரு மத பிரச்சனை ஆயிரும். போலரைசேஷன் வந்து வந்தா வேற மாரி நிச்சயமா துவத்தக்கூடிய ஒரு சாதகமாயிடும். அது அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்புக்கு வந்துரும் அப்படிங்கிறதுனால, டக்குனு ஒரே நைட்ல செந்தில் பாலாஜி மாத்துனாங்க. அத ஒத்துக்கிட்டாரு சிஎம்மும். போதுப்பா ஜெயிச்சா போயிட்டு போதுப்பா நம்ம குடுத்தாச்சுப்பான்னு சொல்லலையே. ரைட்டுன்னு உடனே கன்வின்ஸ் பண்ணி அவங்கள மாத்தி பண்ணாங்க. நீங்க அதுதான் நீங்க சொன்ன மாரி இவரு வந்து ஸ்டாலின் வந்து தெளிவா இருக்காரு. இல்ல இவரு அந்த நல்லா இல்ல எனக்கு அதான் கேள்வி. இப்ப அந்த அந்த ஃபார்முலா படி இப்ப காங்கிரஸ்க்கு 7 தொகுதிகள் ரிப்பீட்டட் ஆமாமாமா. கான்ஸ்டிட்யூயன்சிஸா ஆமா, எடுக்குறாங்க அப்படின்னா, ஆமா, ஆமா. இப்ப கன்னியாகுமரியில திமுக எங்க இருக்கு?
இல்ல நான் சொல்லக்கூடிய அளவிற்கு இப்ப நான் என்ன காங்கிரஸ்க்கு சொல்றேன், இருக்கக்கூடிய நம்ம இல்ல செல்வாக்கோ, இல்ல பாஜகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கன்னியாகுமரி நான் சொல்லவே இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 7 தொகுதிகள் இன்னும் பட்டியல் வரல. எந்தெந்த தொகுதிகள் இன்னும் வரல. பட் தொகுதிகள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதனால், எங்களுக்கு அரசியல் பண்ண முடியாதுங்கிறது கரெக்ட்டா நியாயமானதுங்கிறேன் நானு. தொடர்ந்து உங்களுக்கே குடுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? உங்கள வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஊன்னு கேட்டுட்டு திருப்பி அதே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க. ஏன் ஒரு தொகுதி இருக்கு. விடுதலை சிறுத்தைகளே எடுத்துக்கங்க. தொடர்ந்து நீங்க ஒரு தொகுதிய குடுத்துட்டே இருக்கீங்க. அப்ப திமுகவுக்கு என்ன மைனஸ் ஆயிட்டே இருக்குமா இல்லையான்னு கேட்கிறேன் நானு. அத திமுக நினைச்சுச்சுன்னா, அப்ப கூட்டணி கட்சிகளே வச்சுக்க முடியாதே. விட்டு குடுத்தல் தானே கூட்டணி ஐக்கியம் இது. இந்த இந்த 40 நாள், இந்த 30 நாள் தான் விட்டு குடுத்தல் தான். நீங்க என்ன பண்ணுவீங்க? செல்வாக்கு இல்லாத ஒரு தொகுதிய நீங்க குடுத்தா ஒத்துக்குவீங்களா? காங்கிரஸா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும். எந்த சீட்டு வேணாலும் குடுத்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? திமுக ரிஸ்க் எடுக்குதுல்ல. இப்ப நீங்க குடுக்குற 6 சீட்டும் நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு செல்வாக்கான தொகுதிகள மட்டும் தானே நீங்க வாங்குவீங்க. அத ஒத்து உங்களுக்கு குடுக்குறாங்க. அப்படிங்கும் பட்சத்தில, சீட்டுக்கு முன்ன பின்ன வரும்போது நீங்க இதில பிரச்சனை பண்ணீங்கன்னா, சரியா இருக்குமா? நீங்க வேணுங்கிற தொகுதியில உங்களுக்கு குடுக்குறாரு. வைகோட்ட கூப்பிட்டு 4 தொகுதி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கண்ணே. காரணம் உங்களுக்கு கம்மியா குடுக்குறோம். ஸோ நீங்க உங்களுக்கு எந்தெந்த 4 தொகுதிகள் நீங்க சொல்லுங்கண்ணே நான் குடுத்துறேனேன்ட்டார் சிஎம். நான் குடுக்குறதா உங்களுக்கு தொகுதிகள் இல்ல. வேணுங்கிற தொகுதி. அதே மாரி தான் சிபிஐக்கும் உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஐயுஎம்எல்லும் அதே மாரி ஒத்துக்கிட்டாங்க. பட் நீங்க 10 தொகுதி, 12 தொகுதி நீங்க போற நீங்க, அப்ப திமுக குடுக்குற தொகுதிய வாங்கிக்குவீங்களாங்கிறேன் நான். வாங்க முடியாதுல்ல. அது எப்படிங்க? கடினமா இருக்கும் வெல்வது. ஆமா. நீங்க எப்படிங்க நீங்க எப்படியா கடையநல்லூர் குடுக்குறீங்க எங்களுக்குன்னு, விடுதலை சிறுத்தைகள் குடுத்தா என்ன ஏத்துக்குவாங்களா? சொல்லுங்க பாப்போம். அது மாரி விஷயங்கள் இருக்கு. நீங்க திமுக சில விஷயங்கள ஏத்துக்கும்போது, திமுக சொல்றதையும் நீங்க ஏத்துக்கணும்ன்றேன் நான். இதுல கூடுதலா விடுதலை சிறுத்தைகள் வந்து நிக்க வைக்கணும் அப்படின்னா, சமூக ரீதியான பிரச்சனையும் நம்ம பார்த்து அதுதாங்க நிக்க வேண்டிய சொல்றேன். அது வைக்க அது ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க அதுதான் சொல்றேன் நானு. நீங்க கோயம்புத்தூர்ல கொண்டு போய் குடுக்க முடியுமா? சூலூர்ல கொண்டு போய் விடுதலை சிறுத்தைகள் குடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ம். முடியுமா? கஷ்டம். உங்களுக்கு செல்வாக்கான தொகுதிகளையும் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்கணும். ஆனா எங்களுக்கு 12 சீட்டு வேணும், 15 சீட்டு வேணும்னு கேட்பீங்க. அப்படிங்கிறப்போ, அது எதுல என்ன கூட்டணி தர்மம் இதுல இருக்கு? இந்த தேமுதிகவ எப்ப விட ஒரு சீட் அதிகமா குடுக்குறாங்க அப்படின்னா, எவ்வளவு வழங்குறாங்க? விசிகாவுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு வழங்க வாய்ப்பு இருக்கு? என்னை பொறுத்தவரை தேமுதிகவுக்கு எவ்வளவு வழங்க வாய்ப்பு இருக்கு? 8, 9 அப்படின்னு சொல்றாங்க ஹக்கீம். 8, 9 யாருக்கு அப்படின்னு. 8 தேமுதிகவுக்கு 8, ஓ! விடுதலை சிறுத்தைகள் 9. 8+1 ஏற்கனவே எம்பி குடுத்தாச்சு. அப்படி இல்லை என்றால் 8, 7ன்னு இருக்கும். 7 தேமுதிகக்கு, 8 விடுதலை சிறுத்தைகளுக்கு. 2 கூட தானே ஹக்கீம். நீ 9னா 3 கூட, 8னா 2 கூட கடந்த தேர்தலோட. அப்படி பார்க்கும்போது வைகோவுக்கு 2 சீட்டு கம்மி பண்ணியிருக்கீங்க. சிபிஐ 1 சீட்டு கம்மி ஆயிருக்கு. அது ஒத்துக்கணும்ல. ஐயுஎம்எல்லுக்கு ஒத்துருக்கு. நீங்க ஐயுஎம்எல் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க முஸ்லீம் கட்சிகள்லாம் நீங்க பரவலா இருக்காங்க முஸ்லீம் எல்லா ஏரியாலயும். இது எப்படிங்க எங்கள நீங்க அப்படி சொல்ல முடியாதுன்றேன் நானு. இதுதான் கூட்டணி தர்மம்ன்றேன் நான். மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க சில விட்டு குடுக்குறாங்கங்கிறம்போது, நம்மளும் விட்டு குடுக்கணும். வருத்தப்பட்டு நீங்க திருமாவளவன் பேசுறதுனால, உண்மையிலேயே தொண்டர்கள் மத்தியில ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும். மாற்றமே இல்ல. ஏன் தலைவர் வருத்தப்படுறாரு. நீங்க ஒண்ணும் இல்ல கேண்டிடேட் ஃபிக்ஸிங்க பாருங்க. எவ்வளோ குழப்பம் ஆகுதா இல்லையா பாருங்க. விசிகாவுக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன் உங்களுக்கு இருக்குமா இல்லையா? பிரச்சனை ஆகுமா இல்லையா? நடக்கும். இதையும் பார்த்து திமுக உட்காந்து அனுசரிச்சு போயிட்டு இருக்கணும். அதனால இந்த முறை வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கவர்மெண்ட் மீண்டும் திமுக கவர்மெண்ட் வந்தா தான் உங்களுக்கு சாதகம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, விட்டு குடுத்து தான் போகணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. வேல்முருகன் கணக்கு வேற. நீங்க விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், மத்தவங்கலாம் அவங்களுடைய கணக்கு வேற. எம்எல்ஏக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் போயிட்டு வந்தா தான் கட்சிய வளர்க்க முடியும். அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க சீமான் அவருடைய கணக்கு வேற. கிட்டத்தட்ட 15, 20 வருஷமா அவரு போட்டியிடுறாரு. தோல்வி இல்லனாலும் கூட அந்த அந்த அமைப்பு வேற மாரி போயிட்டு இருக்கு. சில கட்சிகள் வந்து நீங்க ரெப்ரசன்டேட்டிவே இல்லாம போச்சுன்னா கட்சி காணாம போயிடும். விடுதலை சிறுத்தைகளே எடுத்துக்கலாம். எம்பிக்கள் இல்லாம, எம்எல்ஏக்கள் இல்லாம எவ்வளவு நாள் அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கஷ்டமாயிடும். அதான் மக்கள் நல கூட்டணின்னு கூட அமைச்சு, அது ஒர்க் அவுட் ஆகலன்னோன உடனே எல்லாருமே திமுக பக்கம் வந்துட்டாங்க.
டக்குனு வந்துட்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன் நான். நீங்க வந்து இந்த எம்எல்ஏ ரைட்டு 8 எம்எல்ஏ 9 எம்எல்ஏன்னு 8 பேர் ஜெயிச்சு வச்சாங்கன்னா பெரிய பலம் இல்லையா உங்களுக்கு? 2 எம்பி வச்சிருக்கீங்க. பொதுவா சொல்றேன் நானு. ஏன் இப்ப அப்படிலாம் ஈகோ பார்த்துட்டு இருந்தா இங்க சரியா இருக்காது. அது பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விடும். அதுலலாம் மாற்றம் இல்ல. திமுக சான்ஸ் பார்க்குறப்போ அது போட்டு பார்ப்பாங்கல்ல அவங்க. அதுல மாற்றமே இல்லல்ல. நீங்க வேல்முருகனுடைய பேச்செல்லாம் வந்து பயங்கர விமர்சனம் பண்ணியிருந்தாரு அவரு. சட்டமன்றத்திலேயே இருக்கணும், சட்டமன்றத்து வாசல்லேயேன்னு அவ்வளோ விமர்சனம் பண்ணாரு. ஆனாலும் திமுக சரி ரைட்டு வேண்டாம் அப்படின்னு அனுசரிச்சு தான் போச்சு. இன்னைக்கு எனக்கு 2 சீட்டு வேணும்னு நட முடியாது. எந்த விதத்துல நியாயம்? மதிமுக 4 சீட்டு, உங்களுக்கு 2 சீட்டுன்னா எப்படி இருக்கும்? வாழ்வுரிமை கட்சி ரைட்டு இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு 2 சீட்டு வேணும்னு சொல்றீங்க. எந்த விதத்துல நியாயம்? ஐயுஎம்எல் 2 அப்படி சரியா இருக்காதுல்ல ஐக்கியம் அது. எவ்வளவு நாள் இந்த பொறுமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கூட்டணிக்கு என்ன வேணாலும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. இந்த இறுதியான ஒரே ஒரு கேள்வி. விசிகாவினோட ஓட் பேங்க், அந்த தலித் சமூகத்தினோட ஓட் பேங்க், அதுல வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள். அந்த மக்களோட ஓட் பேங்க்குக்கு தான் இந்த முறை கணிசமா இவருக்கு போகுது, விஜய்க்கு போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்போ திருமாவளவனோட ஓட் பேங்க் தான் இந்த முறை அதிகமா டிஸ்டர்ப் ஆக போகுது திமுக கூட்டணியில அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே. அது இந்த முறை அப்படி இருக்குமா? அப்படி இருந்தா வேற எப்படி வந்து இத கையாளுவாங்க? இல்ல என்னை பொறுத்தவரை விளிம்பு நிலை மக்களுக்கு திருமாவுடைய போராட்டம் 20 வருஷம் 25 வருஷம் போராட்டம். அவரு எல்லா லெவல்லயும் அவரு போய் அவங்களுக்காக வந்து நின்றுருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்காரு, ஒவ்வொரு கிராமத்திலயும் போயிருக்காரு. விஜய் வந்து அந்த சினிமாவை பார்த்து அந்த ஒரு கூட்டம் அவங்க போனதுதான். புரியுதுங்களா? அதனால நீங்க திருமாவையும் விஜயையும் சம்மந்தப்படுத்த முடியாது. டிவிகேயும் விடுதலை சிறுத்தைகளையும் சம்மந்தப்படுத்த முடியாது. நீங்க அவங்களுடைய கட்டமைப்பு வேற. விசிகாவுடைய கட்டமைப்பு. நீங்க அதனால நீங்க ஒரு கணக்குல இருக்காங்க. என்ன விளிம்பு நிலை மக்கள் அதிகமா இருக்கிற ஏரியால இவருக்கு விஜய்க்கு வந்து நிறைய வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகளை தான் தெரியும். பட் விடுதலை சிறுத்தைகள் வந்து கட்டமைப்பு வந்து வேற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு அது. அதனுடைய வாக்குகள் பெரிய லெவல்ல விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய பார்வை. புரியுதுங்களா? இப்போ நீங்க அந்த ஏரியால வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்க வன்னியர் சமூகத்துல ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு. அப்பா பையன் சண்டை. இப்ப அடுத்தது வேல்முருகன். இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு. ஸோ அந்த வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக பண்ணுவே ஸ்ட்ராங்கா இல்ல ஒர்க் அதுல சின்ன ஒரு குறுக்கீடு. அதுல அப்பா மகன் சண்டைன்னு விஷயம் சொன்னீங்க. அந்த மக்கள் தெளிவா இருப்பாங்கல்ல. இப்ப அன்புமணிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து ஓட்டு போட முடியாது. ஏன்னா, ம். 10.5 தான் அவங்க பிரதானப்படுத்தி கடந்த ஒரு 5 வருஷமா அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 10.5 வந்து இல்ல, அம்மையார் இல்ல. சசிகலா முன்மொழிவாரா? அதெல்லாம் தாண்டி இப்ப துரோகம். தனக்கு செய்த துரோகத்தை கண்டிப்பா ஒவ்வொரு கிராமமா போய் ராமதாஸ் பிரச்சாரம் செய்வார். மாற்றமே இல்ல. நீங்க அந்த டைம்ல 10.5 மக்கள் எல்லாம் ஈடுபடாது. ஏங்க எத்தனை வருஷமா அது வன்னியர் சங்கமா வச்சு அவர் எத்தனை ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு போயிட்டு வந்து இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போனது. அவருடைய ஒரே டிமாண்டு நான் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொன்னது தாண்டி வேற என்ன தப்பு பண்ணாரு? வேற என்ன தப்பு பண்ணாரு? இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் உயிரோட இருக்க வரைக்கும் கட்சி. அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கப்பா, நீயே தலைவர் ஆகிக்கப்பான்னு சொல்றாரு. இல்ல இல்ல உங்களுக்கு வயசாயிடுச்சு, வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, போதும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதை போய் சொல்லுவார்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பாரு, பேசுவாரு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பாமகவுடைய ஒரே முகம் ராமதாஸ் தான். அதனால மாற்றமே இல்லை கிராமங்கள்ல. அது ஒரு இளைஞர்கள் பொருந்தா கூட்டணி ஆகாதுன்றீங்க. அம்மையார் சசிகலாவும் ராமதாஸ் ஐயாவோட இல்லைங்க, அந்த கூட்டணி. கூட்டணிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய மகனுடைய துரோகத்தை அவர் சொல்லும்போது அவருக்கு ஒரு சிம்பத்தி வரும்ன்ற நானு. ஓகே. புரியுதுங்களா? அது வரும். அது கண்டிப்பா அன்புமணிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி பாதிக்கப்படும்போது, ஏன் அன்புமணிக்கு போடுறதுக்கு விடுதலை இவருக்கு போடலாங்க, விஜய்க்கு போடலாம்னு நினைக்கலாம். அப்படி சொல்றேன் நானு. அந்த மாதிரி தான் அந்த சமூகத்துடைய வாக்குகள் பிரிஞ்சு கிடக்குது. அது வேணா விஜய்க்கு ஒரு சாதகமா இருக்கலாம்ங்கிறது என்னுடைய பார்வை. மத்தபடி விசிகாவுடைய வாக்கு விகிதம் வந்து கொஞ்சம் கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் திரும்ப வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அவரு. அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவரு தொடர்ந்து அவங்களுக்காக ஒண்ணு பாடுபட்ட ஒரு தலைவர் அவரு.
அவங்க அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய பார்வை. நிச்சயமா சார். திமுகவில் நடக்கக்கூடிய சீட் ஷேரிங் சம்பந்தமாக பல எக்ஸ்க்ளூசிவான தகவலை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.